ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரா ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 25th May 2026 அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் ஒஹாயோவில் நடக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ரா பிஃபோர் கிளாஷ் இன் இட்டலிங்கிறனால கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்காங்க ஷோவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட அதிரடி மெசேஜ், அதுக்கு ஓபா ஃபெமி கொடுத்த பதிலடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா த கான்ட்ராக்ட் சைனிங் நடந்தது. ஸோ பிளட் லைனில் அந்த ட்ரைபல் காம்பாட் மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் எல்லாம் நடந்தது. ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல் ஷோவில் என்ன நடந்துச்சுங்கிறத. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து ரிங்கில் நின்றுருக்காரு. எப்போவுமே அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை நேம் இஸ் பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்படியே சொல்கிறாரு வெல்கம் டு மண்டே நைட் ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் இங்கே எதுக்கு நிற்கிறேன்னா ஒரு மேட்சை ஹைப் பண்ணுறதுக்கு வேண்டி நிற்கிறேன். ஆனால் அந்த மேட்ச்சுக்கு ஹைப் எல்லாம் தேவையில்லை, ஏற்கனவே அது செம ஹைப்பாக இருக்குது. அது என்ன மேட்ச்னு உங்களுக்கே தெரியும், ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர். இந்த சாட்டர்டே கிளாஷ் இன் இட்டலியில் நடக்க போகுது. அதுதான் வந்து WWE ஹிஸ்ட்ரி, ரெஸ்லிங் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எதிர்பார்க்கப்பட்ட ரீமேட்ச்சு. இந்த மேட்சுக்கு வேண்டி தான் எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பிராக் லெஸ்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, த பீஸ்ட், த காங்கரர் பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா பிராக் லெஸ்னர் பின்னாடி ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஓபா ஃபெமி, நான் வந்து உன்னை கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீ வந்து என்னை தோக்கடிச்சிருக்க ரெசில்மேனியாவில். நான் அந்த மாதிரி எதிரே பார்க்கல. நீ வந்து அடியெல்லாம் இட்டி மாதிரி இருந்து ஜெயிச்சிட்ட என் கூட. அதனால தான் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணினேன். ஆனால் அந்த இதெல்லாம் என்கிட்ட சரியாக உட்காரலை. நான் தான் அந்த பீஸ்ட்டு. நான் வந்து இந்த மாதிரி வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறார் பிராக் லெஸ்னர். அதனால தான் நான் திருப்பி வந்தேன். என்னால் ஒரு தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியும், உன்னால் ஒரு தோல்வி அக்செப்ட் பண்ண முடியுமா ஓபா ஃபெமி? நான் ஒரு ரிட்டையர்டு பீஸ்ட்டு. இந்த ரிட்டையர்டு பீஸ்ட்டு ஒன்றை வந்து ரூல் பண்ண போகிறேன் கிளாஷ் இன் இட்டலியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி பால் ஹேமன் வராரு. பால் ஹேமன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஓபா ஃபெமி வந்து பிராக் லெஸ்னருக்குள்ளே இருக்கிற மிருகத்தை எழுப்பி விட்டுட்டாரு, த பீஸ்ட்டை எழுப்பி விட்டுட்டாருங்கிற மாதிரி மாறி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ஓபா ஃபெமி மியூசிக் அடிக்குது, க்ரௌடெல்லாம் செம்ம வைப், ஓபா அப்படிங்கிற மாதிரி வர வைக்கிறாங்க. ஸோ அப்படியே என்ட்ராகிறாரு ஓபா ஃபெமி. கெத்தாக என்ட்ராயிட்டு உள்ளே வந்துட்டு பால் ஹேமன் ஒரு முக்கில் நிற்க வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டாரு. அப்படியே பால் ஹேமன் விட்டால் பயத்தில் ஒன்றுக்கே ஊற்றிருப்பார், அந்த மாதிரி பயந்துட்டு முக்கில் நின்றுருந்தார். அப்படியே இவர் ஓபா ஃபெமி மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து பிராக் லெஸ்னருக்குள்ளே இருக்கிற மிருகத்தை எழுப்பிட்டேன்னா எனக்குள்ளே இருக்கிற எண்ணத்தை பிராக் லெஸ்னர் எழுப்பியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் போட்ட 4 எஃப்ஐ எனக்குள்ளே எண்ணத்தை எழுப்பி இருக்குங்கிறத மாதிரி கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கான பதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரை நீட்டுறாரு. ஸோ அதான் அந்த கான்ட்ராக்டு. அவர் சைன் போட்டிருக்காரு போல். சைன் போட்டுட்டு அப்படியே இவர்கிட்ட பால் ஹேமன்ட்டை நீட்டிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமான பதில் இந்த கான்ட்ராக்டில் இருக்குது. நான் போன டைம் பிராக் லெஸ்னர் கூட மேட்ச் ஆடும்போது அவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி மேட்ச் ஆடினேன். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது, நான் அவரை கில் பண்ணுறதுக்கு வேண்டி நான் அந்த மேட்ச் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக ஒரு மெசேஜை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு ஓபா ஃபெமி. ஸோ அந்த மேட்ச்சுக்கு ஹைப் ஏறி இருக்குது நிறைய. ஸோ அந்த இது முடிஞ்சோடனே பேக் ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அது காமிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ட்ரு ஆகிறத காமிக்கிறாங்க. அப்படியே வந்து ஷோ ஒரிஜினலாக ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா பென்டா என்ட்ரு ஆகிறாரு. பென்டா என்ட்ரு ஆகிட்டு ஜவான் அவன்ஸ் என்ட்ரு ஆகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா
சாம்பியன்ஷிப்புக்கு வேண்டி மேட்ச்சு, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு வேண்டி. ஸோ மேட்ச் அப்படியே நடக்குது. 2 பேரும் ஹை ஃப்ளையர்ஸு, செமையாக போகுது மேட்ச்சு. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபினிஷருக்கு கிக் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டா வந்து மெக்சிகன் டிஸ்ட்ராயர் அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு அவர் கையை தூக்குறாரு ஜவான் எவன்ஸ் கிட்ட. ஜவான் எவன்ஸ் கடுப்பாயிட்டு தோத்துட்டேங்கிற வெறுப்பில் வந்து கையை தட்டி விட்டுட்டு பின்னாடி போயிடுறாரு. ஸோ அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் நின்றுருக்காரு. பார்த்தா ஆஸ்டின் தியரி வராரு. ஆஸ்டின் தியரி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி லோகன் பால் இன்ஜுரி ஆகிட்டாரு, உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்ஸ் எங்கிட்ட இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல லோகன் பால் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பால் ஹேமன் சொல்கிறாரு, லோகன் பால் நீ வந்து சாம்பியன்ஷிப்ஸு, ஆனால் வந்து நான் எப்போ மேட்ச்சு டிட்டர்மைன் பண்ணாலுமே நான் வந்து விஷன்கிற பேர் தான் போடுவேன். நீ வேணால் தனித்தனியாலாம் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷன் தான். அதனால விஷனில் தான் போடுறதுனால உனக்கு வந்து ஆள் இல்லைன்னு நினைக்காத. ஏன்னா நீ வந்து இப்போ பிரான் பிரேக்கர் கூட இந்த டைட்டிலை வச்சு நீங்கள் 2 பேரும் இந்த சாம்பியன்ஷிப்பை ஃபுல்லாக டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பால் ஹேமன். அதுக்கு ஆஸ்டின் தியரி கட்டி பிடிச்சிட்டு, தேங்க்யூ தலைவா, இது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லோகன் பால் இன்ஜுரி ஆனதுக்கு காரணமாக இருந்த எவனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ஹென்ரி ரிங்கில் நின்றுட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தார். அப்போவும் போல் பால் கேன் வி ஃபயர் லோகன் பால் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆஸ்டின் தியரி வராரு. போட்டு ஒரு ஸ்டீல் சேரை வச்சு ஜோ ஹென்ரியை போட்டு பொழந்து கட்டிடுறாரு, பந்தாடிடுறாரு. அட்டி ஒரு 15-20 சேர் ஷாட்டு முதுகுலே போட்டு அட்டின்னு அடித்து ஜோ ஹென்ரியை படுக்க வச்சுட்டு கடுப்பாயிட்டு அப்படியே போகிறாரு ஆஸ்டின் தியரி. அவர் சொன்ன மாதிரியே இவரை எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அட்டாக் பண்ணிட்டு போனோடனே அப்படியே பேக் ஸ்டேஜில் திருப்பி காமிக்கிறாங்க. அங்கே செத்ராலின்ஸ் நின்றுருக்காரு. அவர் ஆஞ்சலா டாக்கின்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்த்தியா, இந்த மாதிரி நான் வந்து இந்த ஆஸ்டின் தியரியை வந்து இவ்வளோ வெறி பிடிச்சி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்கான். இவங்களை நம்ம விஷனை வந்து தடுக்கணுன்னா என்னாலையும் தனியாக முடியாது, உங்களாலையும் தனியாக முடியாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அவங்கள தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா மாண்டஸ்ஃபோர்டு வராரு. வந்துட்டு, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எங்கள் இதில் தலையிடாத, நீ ஏன் திருப்பி வரேங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, சத்ராலின்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின் இவெண்ட்டில் மேட்ச் ஆடின எங்கள் விஷன் கூட நான் மட்டும் நீங்கள் சொன்னனால தான் நான் வந்து தலையிடாமல் இருந்தேன். நான் தலையிடாமல் இருந்தனால தான் இப்போ நீங்கள் டேக் டீம் சாம்பியன்ஸாக இல்லை. சப்போஸ் நான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா இப்போ நீங்கள் தான் எங்கள் டேக் டீம் சாம்பியன்ஸாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் விஷனு. அவனுங்க கூட எதிர்த்து அவனுங்களை இது பண்ணணுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அவனுங்களை அட்டாக் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அவனுங்களை முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சத்ராலின் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஃபோர்டு சொல்கிறாரு, நீ உன்னோட ரிடம்ஷன் ஆர்க்குக்கு வேண்டி நீ எங்களை யூஸ் பண்ணிக்கிற, அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து சத்ராலின் சொல்கிறாரு, நான் தான் இங்கே சாம்பியனாக இருந்திருக்கேன், நிறைய ரெசில்மேனியா மெயின் இவெண்ட் பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்க என்கிட்ட இப்படி சொல்கிறதுக்கு, நீ ஒன்றுமே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாண்டஸ்ஃபோர்டை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு மாண்டஸ்ஃபோர்டு சொல்கிறாரு, ஆமாம் நான் எதுவும் பண்ணது கிடையாது உன் அளவுக்கெல்லாம், ஆனால் உன்ன மாதிரி என்னை நம்பி இருக்கிற ஆளுங்களை நான் முதுகில் குத்தினதே கிடையாது. நீ எத்தனை பேரை முதுகில் குத்தியிருக்க, ஷீல்டை பற்றி சொல்கிறாரு. நீ எல்லாரையும் முதுகில் குத்திட்டு தான் இவ்வளோ வந்திருக்க, நான் யாரையும் முதுகில் குத்துனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சத்ராலின்ஸ் சொல்கிறாரு, நீ சும்மா இது பண்ணாத, நம்ம சேர்ந்தாதான் விஷனை முடிக்க முடியும், நீ இந்த மாதிரி பண்ணாத மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மாண்டஸ்ஃபோர்டு, நீ இப்படியெல்லாம் பேசுகிற, வா ரிங்குக்கு வா, எனக்கும் உனக்கும் மேட்ச் ஆடலாம், அப்போ தெரியும் யார் கெத்துங்கிற மாதிரி. அதுக்கு சத்ராலின் சொல்கிறாரு, ரிங்கில் வந்து உன்னை தோக்கடிச்சு தான் உனக்கு மூளையை வளர்க்க முடியும்னா நான் அதை பண்ணுறதுக்கு ரெடி, வா ரிங்குக்கு வா அப்படிங்கிற மாதிரி சத்ராலின்ஸ் வர்சஸ் மாண்டஸ்ஃபோர்டு மேட்ச் ஒன்று கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடிச்சோடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜவான் எவன்ஸ் நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே பென்டா வந்து பார்த்துட்டு, எனக்கு தெரியுது நீ ஏன் கோவப்பட்ட, ஆனால் இதெல்லாம் சகஜம்தான், தோல்வி வெற்றியெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி பென்டா சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜவான் எவன்ஸ் சொல்கிறாரு, அதெல்லாம் புரியுது, நான் கடுப்பில் இருந்தேன், அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன், ஆனால் நீ வந்து மறந்துடாத, நான் அந்த டைட்டிலுக்கு வேண்டி திருப்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஜவான் எவன்ஸு. அப்படியே திரும்பி பார்த்தா ரே மிஸ்டீரியோ நின்றுருக்காரு.
பென்டா வந்து ரே மிஸ்டீரியோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் நியூ ஜெனரல் மேனேஜர் ட்ரிபிள் ஏ ஷோவுக்கு வேண்டி அப்படிங்கிற மாதிரி கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் தான் லூச்சா லிப்ரேலே இருக்கிறதுல பெரிய ஆள், நான் வந்து இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உங்களுக்கு எதிராக டிஃபெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு எப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு ரே மிஸ்டீரியோ. ஸோ அந்த மேட்ச் எப்போ நடக்கும்னு தெரியல, ஆனால் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே என்ட்ராகிறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே அப்புறம் பார்த்தீங்கன்னா லைரா வால்கிரியா பெய்லி என்ட்ராகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் லைரா வால்கிரியா பெய்லி நடக்குது. அது பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ லைரா வால்கிரியா அண்ட் பெய்லி ஜெயிச்சிட்றாங்க. அது முடித்தோடனே பேக் ஸ்டேஜில் போனால் த ட்ரைபல் சீஃப், த ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே மொட்டை மாமா ஆடம் பியர்ஸ் உட்காந்துருக்காரு. ஸோ ஆடம் பியர்ஸ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு புரியுது ட்ரைபல் காம்பேட் எல்லாம், ஆனால் வந்து இதெல்லாம் நடந்திருக்கவே தேவையில்லை. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு அன்னைக்கே வந்து நான் வந்து அவனை வேலையை விட்டு தூக்கியிருப்பேன், உங்களால் தான் வந்து அவன் இன்னும் வேலையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் வந்து அவன் என்னை தப்பான வழியில் இழுத்துட்டான், என்னை வந்து என்கிட்ட அவன் என்ன சொன்னால் நான் மறுக்க முடியாதோ அதை சொல்லி என் மேட்சை வாங்கிட்டான், ட்ரைபல் காம்பேட்டுங்கிற மாதிரி சொன்னனால என்னால் அதுலேருந்து பின்வாங்க முடியாது, அதனால் நான் அந்த மேட்ச் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக பின்விளைவுகள் இருக்கணும். யார் தோக்குறானோ, சப்போஸ் இப்போ இந்த ஜேக்கப் ஃபாட்டு தோத்துட்டான்னா அவன் கண்டிப்பாக என்னை அக்னாலேஜ் பண்ணணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டில் போட்டுரு. அப்படியே அவன் வந்து அதை பண்ணிவிட்டு அது கேட்கலைன்னா நீ அவனை வேலையை விட்டு தூக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஆனால் அவன் வந்து ஜெயிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் குட் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் மியூசிக் அடிக்குது. ஸோ எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட் வந்துட்டு அவர் மைக் எடுத்துகிட்டு அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக ரெசில்மேனியாவில் உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கும் விஷனுக்கும் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சுது, இனிமேல் நான் விஷன் பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டேன், ஆனால் இன்னொரு டீம் இருக்குது, த ஊசோஸ், அவங்க வந்து எனக்கு சரியாக படலை அவங்க பண்ணுறதெல்லாம். எப்படியோ அடுத்த வாரம் வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதில் என் பேரை போட்டுட்டு அதில் நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த க்ரௌனும் எனக்கு தான், அந்த ரோமன் ரெயின்ஸுக்கு எதிராக எனக்கு மேட்சும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோ மியூசிக் அடிக்குது. ஜிம்மி யூசோ வராரு. வந்துட்டு நீ என்னப்பா பேசுகிற, நான் உன் கூட தான் ரெசில்மேனியாவில் நானும் தான் உன் கூட தான் மேட்ச் ஆடினேன், நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு எல்ஏ நைட் சொல்கிறாரு, இல்லை எப்பவும் போல் கிடையாது, நீ வந்து மறுபடியும் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்க, திருப்பியும் ரோமன் ரெயின்ஸோட அல்லக்கையாக மாறிட்டு இருக்க நீ. ஏன்னா நான் பார்த்தேன் ஜேக்கப் ஃபாட்டு ஒரு ஆள் நீங்கள் 3 பேரும் போட்டு கும்பிட்றீங்க, ரோமன் ரெயின்ஸ் ஒன்று திருப்பியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நீ அது தெரியாமல் நீ திருப்பி போயிட்டுருக்க ரோமன் ரெயின்ஸுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சொன்னிட்டு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, முன்னாடி மாதிரி கிடையாது, நாங்கள் பிளட் லைன் முன்னாடி எல்லாரையும் போட்டு அடிப்போம், இப்போ அந்த மாதிரி கிடையாது, ஜேக்கப் ஃபாட்டு கூட நடக்கிறது வந்து அது ஃபேமிலி மேட்டர், நீ உன் கூட நடக்கிறது அது ஃபேமிலி மேட்டர் கிடையாது, அது பிஸ்னஸ்ஸு, சப்போஸ் நீ வந்து இதில் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தலையிட்டீன்னா உன்னையும் நான் இதுக்குள்ளே சேர்த்து உங்களை முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு ஜிம்மி யூசோ. அதுக்கு சொல்கிறாரு, இதுதான் சொன்னேன் பாரு, நீ வந்து 3 பேர் சேர்ந்து என்னை அடிப்பீங்கிற மாதிரி, இதனால தான் நான் சொன்னேன், ஆனால் நீ வந்து கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கு ஊசோ சொல்கிறாரு, நீ ஜெயிச்சிட்டேன்னா, சப்போஸ் கிங் ஆஃப் த ரிங் ஜெயிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக அது ஃபேர் மேட்சாக தான் இருக்கும், நாங்கள் வந்து நடுவில் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு எல்ஏ நைட் சொல்கிறாரு, நீ எல்லாத்துக்கும் நடுவில் தான் வர, என்னாலலாம் அதெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டுறாரு. அவர் மிரட்டிட்டு நான் வந்து மேட்ச்சை ஜெயிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அப்படியே அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பர்ன் இட் டவுன் அப்படிங்கிற மாதிரி செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே செத் ராலின்ஸ் வர்சஸ் மான்டெஸ் ஃபோர்டு மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் செமையாக இருக்குது கைஸ். ஹை ஃப்ளையிங் த க்ரௌடெல்லாம் திஸ் இஸ் ஆசம் அப்படிங்கிற மாதிரி சேண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் தான் ஜெயிப்பார். ஸோ அவரோட ஃபினிஷர் ஸ்டாம்பை போட்டு ஜெயிச்சிட்றாரு செத் ராலின்ஸு. ஸோ ஜெயிச்சோடனே
ஆஞ்சலோ டாக்கின்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி திருப்பி வராரு. அந்த சேர் எடுத்துட்டு அதே மாதிரி ஆஞ்சலோ டாக்கின்ஸையும் முத்திட்டு பின்னாடி கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே போனீங்கன்னா பேக் ஸ்டேஜில் திருப்பியும் காமிக்கிறாங்க. மாண்டஸ்ஃபோர்ட் வந்துட்டு சொல்கிறாரு ஆடம் பிஎஸ் கிட்ட, இந்த மாதிரி என்ன பண்ணுறான் இந்த இவன் ஆஸ்டின் தியரி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன ஏதுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என் தம்பி எப்படி இருக்கான், ஆஞ்சலோ டாக்கின்ஸ் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு பின்னாடி சத்ராலின்ஸ் வர்றாரு. சத்ராலின்ஸ் வந்துட்டு எல்லாம் ஓகேவா, ஆஞ்சலோ டாக்கின்ஸ் நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டோடனே மாண்டஸ்ஃபோர்ட் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த விஷனை முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வர்சஸ் ரூசேவ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்க வந்து நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து செக்மெண்ட்டில் வந்து பென்டா வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான் உங்கள் கூட டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். இந்த மாதிரி ஈத்தன் பேஜ் வந்து சொல்லுவார், ரே மிஸ்டீரியோ என்ன பண்ணிட்டான், அவனுக்கு டைட்டில் ஷாட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு ரூசேவ் வந்துட்டு ஆமாம் அவன் எதுவுமே பண்ணல, நீ பாட்டுக்கு அவனுக்கு டைட்டில் ஷாட் எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவர் சொல்லுவார், சரி ரூசேவ் வர்சஸ் ரே மிஸ்டீரியோ மேட்ச் நடக்கும், அதில் ஜெயிக்கிறவங்க வந்து பென்டாக்கு எதிராக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அந்த மேட்ச் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரே மிஸ்டீரியோ 619 போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ இல்லை ரே மிஸ்டீரியோ 619 போட்டு பின் போடுறாரு, கிக் அவுட் பண்ணிடுவார். ஆனால் நடுவில் எப்படியும் ரூசேவ் வந்து ஜெயிக்கலான்னு பார்ப்பாரு, மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிருவார் ரே மிஸ்டீரியோ. ஸோ நியூ நம்பர் 1 கண்டெண்டர் ரே மிஸ்டீரியோ. ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார் ரூசேவ். ஆனால் பின்னாடி வந்து டிராகன்லி வந்து காப்பாற்றிடுறாரு. ஸோ அப்படியே அந்த இது முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு சும்மா அவங்க சோல்ட்ருக்கா கூட மேட்ச் ஆடுறதுக்கு வேண்டி ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் தான் கெத்து, நான் தான் பெஸ்ட்டு ரெஸ்லரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு த பிக் டைம் சொல்லி சோல்ட்ருக்காவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. ஸோ அது முடித்தோடனே த மெயின் event கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மொட்டை மாமா ஆடம் பீஸ் நின்றுருக்காரு. அப்படியே ஜேக்கப் ஃபாட்டு என்ட்ரு ஆகிறாரு. ஜேக்கப் ஃபாட்டு என்ட்ரு ஆனோடனே நம்ம ட்ரைபல் சீஃப் மியூசிக் அடிக்குது. கெத்தாக அவரோட என்ட்ரன்ஸ் என்ட்ரு ஆகிட்டு மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நீங்கள்லாம் கிளம்புங்க, அவனால் என்னை அடிக்க முடியாது, அது கான்ட்ராக்டில் இருக்குது, அதனால் நீங்கள்லாம் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு கொலம்பியா ஓஹாயோ அக்னாலேஜ் மீ அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்கிறாரு. கெத்தாக சொன்னோடனே க்ரௌடெல்லாம் அக்னாலேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மைக் எடுத்துகிட்டு, பார்த்தியா ஜேக்கப் ஃபாட்டு, இவ்வளோ ஈஸி, அது அக்னாலேஜ் பண்ணியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும், நீ எதுவுமே அக்னாலேஜ் பண்ணாமல் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, அக்னாலேஜ் பண்ணணுமா, உன்னையவா, அவங்கெல்லாம் அக்னாலேஜ் பண்ணுவாங்க, நான்லாம் அவ்வளோ அக்னாலேஜ் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் நீ வந்து பெரிய ஆள் தான், உன்னால தான் நம்ம ஃபேமிலி இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் வேணும், அதனால இனிமேல் நான் தான் அதை பார்த்துக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் உன்னை கிளாஷ் இன் இட்டலியில் தோக்கடிச்சிட்டு நான் தான் புது ட்ரைபல் சீஃப் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவுகள் இருக்குது, நீ தோத்துட்டீன்னா எனக்கு அடிமையாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு என் கூட நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ என் கூட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு, நான் பண்ணுறேன், எனக்கு எந்த லாஸும் கிடையாது, ஏன்னா எனக்கு வேலை இருக்கும், என்ன உன் கூட நான் வந்து சுற்றணும், அவ்வளோதானே, ஆனால் நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு பின்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைபல் சீஃபை பார்த்து சொல்கிறாரு. அப்படியே 2 பேர் வந்து சைன் போட்டுட்டு அப்படியே ஷோ முடியுது கைஸ். இதுதான் இன்றைக்கி ரால நடந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட மெசேஜு, ஓபா ஃபெமியோட அதிரடி ரிப்ளை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் சைனிங் இதெல்லாம் நடந்திருக்கு. கிளாஷ் இன் இட்டலிக்கு ஹைப் ஏற்றி இருக்கு. ஸோ ஓவரால் ஷோ இதுதான் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.